இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சேமியாவையும் முட்டையும் வச்சு எப்படி சுவையான சேமியா உப்புமா செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ ஒரு முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரஸாக எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கறது இல்லை. நம்ம எப்பயுமே எந்த சமையல்லையுமே நம்ம சேர்க்க மாட்டோம். இப்போ நம்ம ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றும் போது எப்பயுமே கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கணும். நிறையா நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா சேமியா ரொம்ப வெந்து ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே நம்ம ஊற்றிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ இது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சேமியாவை கலந்துக்கலாம். இதில் முட்டை சேர்க்கறதுனால சேமியா பிடிக்காதவங்களும் சேமியா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சேமியாவை நம்ம சேர்த்துக்கலாம்.
சூப்பரான சுவையான முட்டை சேமியா ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.